Hey guys, today I am going to show you how to prepare a கொழுக்கட்டை. அதுவும் புடி கொழுக்கட்டை பெருசாக இருக்குங்க. ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிரம்பும். ட்ரெடிஷ்னல் மெத்தட். நல்லா துருவின தேங்காய், நல்லா நுணுக்குன பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள் இந்த 4 மட்டும் சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி வச்சுட்டு அரிசி மாவில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக கீ சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. சாஃப்டாக பிசைஞ்சு அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட இந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் கிளறி இதை தனியாக வச்சுக்கோங்க. இது பருப்பு போட்டு செய்யலாம். ஸோ அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ஃபடாஃபட் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக எப்படி பண்ணுறதுன்றக்காக பார்க்குறோம். நல்லா தட்டிக்கோங்க. ஒரு 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 கொய்யாப்பழம் சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இந்த பூரணம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றி பேக் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கைப்பிடி உள்ளே, இது பேரே புடி கொழுக்கட்டை, நம்ம கையை மடக்கி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த சைஸ்க்கு அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் புடி கொழுக்கட்டை. எங்கள் மதுரை ஏரியாவில் விநாயகர் சதுர்த்திக்கு இது தாங்க செய்வாங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பிடும். ஜஸ்ட் பேக் பண்ணிவிட்டு நம்ம கை ஷேப்புக்கு அமுக்குனாலே போதும். ரொம்ப நம்ம வந்து மோதகம் அந்த மாதிரி ஷேப்பெல்லாம் பண்ணணும், இல்லை உருண்டை பால்ஸ் அதெல்லாம் தேவையே கிடையாது. செஞ்சு இட்லி தட்டில் துணியை நனைச்சி கட்டி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது லைட்டாக அங்கே ஸ்டீம் ஆகட்டும். இதை நம்ம 1 by 1 அடிக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அஷ்யூஸ்வல் இட்லி எப்படி வேக வைப்போமோ சேம் மெத்தட், பட் 10 minutes வேக வைக்கணும். இட்லி வேகிற டைம் தான் இதுக்கும் கிட்டத்தட்ட ஆகும், ஒரு 10 minutes ஆகும். ஸோ 10 minutes மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட் பட் சிம்பிளான புடி கொழுக்கட்டை, மதுரை ஸ்டைல் புடி கொழுக்கட்டை ரெடிங்க. செம்மையாக இருக்கும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதுவும் எங்கள் ஊரில் இப்போ மழை பெய்யுது. இந்த மழை பெய்கிறதுக்கும் இந்த சூடான கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கும் வயிறு அப்படியே ஃபில் ஆயிரும். செம்மையாக இருக்கும். இதை குடிச்சிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போதும். நைட் பசிக்கவே பசிக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ். நம்ம மாவில் கீ சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நீங்கள் பூரணத்தில் வேணுன்னா கூட கீ சேர்த்துக்கலாம். செம்மையாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.